500 சியா ஏங்க, அதுக்கு வந்து ஒரு 10-15 தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம், அப்படி என்ன ஐடியா கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டார். கடைசியில் அவரை எப்படியோ சமாதானம் செய்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு மறைமுக தூதராக வேலை பார்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கி திமுகவை சர்ச்சையில் சிக்க வைத்து, விடுதலை சிறுத்தை கட்சியை சர்ச்சையில் சிக்க வைத்து இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. வேறு யாருன்னு ஆதவ் அர்ஜுன் தான் அதிமுகவுக்கு மறைமுக தூதராக ஐபேக் நிறுவனத்தின் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசி இந்த டீலுக்கு ஓகே செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் கட்சியில் எந்த பொறுப்புமே வைக்காத ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த அசைன்மெண்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க நீங்க கேட்கலாம். திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் திமுக தங்களுக்காக பயன்படுத்திய அந்த ஏஜென்சியை திமுக கொண்டு வந்த அந்த நபர் ஆதவ் அர்ஜுன். இவர்களையே பயன்படுத்தி அதிமுக ஒரு தேர்தல் வியூகத்தை வகுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது.